நான் நுட்பமாக சொல்லுகிறேன். கடிகாரம் எழுமுன் ஓடு, அது ஓடும் முன் ஓடு என்று ஏன் இந்த தலைப்பை எடுத்தேன்? ஒரு ஜென் கவிதை இருக்கிறது. அந்த கவிதையின் முழு வாசிப்பை தவிர்த்துவிட்டு அது சொல்லுகின்ற அந்த சாரத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். அந்த ஜென் கவிதை இப்படி சொல்கிறது: உன் தலையணைக்கு கீழே ஒவ்வொரு நாள் அதிகாலையும் 24 தங்க நாணயங்களை இயற்கை வைக்கிறது. நீ அந்த நாணயங்களை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், அந்த நாணயம் வைக்கின்ற இயற்கை எப்பொழுது அதை வைப்பதை நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு ஜென் கவிதையை நான் படித்தேன். அந்த 24 தங்க நாணயங்கள் என்பது 24 மணி நேரம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய 24 மணி நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன்? இதோ மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சேர்மன் இருக்கிறார்கள், இதோ மருத்துவர் இருக்கிறார், பேராசிரியர், பேச்சாளர், நான் இருக்கிறேன், இங்கே பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் காலத்தே இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள். திடீர் என்று எதுவும் கையில் வந்துவிடாது. அந்த காலத்தை மிகச்சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு காலம் சில பரிசுகளை தருகிறது. நான் இப்படி ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். உங்கள் புரிதலுக்காக உங்களுடைய சிறுவிரல் பிடித்து உங்கள் சிந்தனையோடு என் பாதைக்கு நான் அழைத்து வருகிறேன். என் உடன் வருவதற்கு சம்மதியுங்கள். ஏனென்றால் நான் சொல்லப் போகின்ற விஷயம் மிக மிக கம்பீரமானது, மிக மிக நுட்பமானது. சில பேருக்கு தான் அது புரியும், முக்கியமாக இளம் தலைமுறை. ரொம்ப சந்தோஷம் மேடம், எனக்கு சில கூட்டங்களில் பார்த்தா ஆர்வத்தில் முதியவர்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள். நான் பாராட்டுகிறேன் அவர்களை. ஆனால் இந்த கூட்டத்தில் முதியவர்களும் கூட இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய வெற்றி வாசலின் படியை நாம் மிதித்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சாட்சி. குழந்தைகள் வருவார்கள், அம்மா அப்பா வருவார்கள், இளைஞர்கள் வரமாட்டார்கள். இளைஞர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. நம்பிராதீங்க மேடம், என்னதான் பேசுதுன்னு பார்க்கலான்னு கூட வந்திருப்பாங்க. நான் நம்புறதே இல்லை. கிளாஸலோலியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதா? இன்னைக்கு சொல்லித்தரேன். டீச்சர், அம்மா அப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது, முக்கியமாக மாவட்ட ஆட்சியர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. கிளாஸலோலியா மேடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,